எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேலம் வந்து வேணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வேண்டுதலை போட்டிருக்கோம். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி ரெட்டத்தலை ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரமோஷன்ஸுக்காக தான் இங்கே வந்தோம். ஆஹ் சேலம், நாமக்கல், அப்புறம் அதுக்கு முன்னாடி திருச்சியில ஒரு ப்ரமோஷனை முடிச்சோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 நாள்ல படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ஒரு வேண்டுதலை இங்கே போட்டிருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். ஸோ அதுக்காக இங்க வந்து வேண்டுதல் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் திரையில இரட்டத்தலையை பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி அண்ணா, ரொம்ப சந்தோஷம். இல்லைண்ணா, அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலும் திரையரங்கு உரிமையாளர்களும் பேசி அதை முடிவு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நாள் வந்து திரையரங்குல படம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் தான் வந்து கேப் வருது. ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல படங்களுக்கு தகுந்தாப்புல ஐ திங்க் அது ஒரு ரூலா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ரசிகர் மத்தியிலும் பொதுமக்கள் தரப்புலயும் வந்து திரையரங்கு போறதை விட முன்னாடியே வந்தா பாத்துக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லையே, நல்ல திரைப்படங்கள், அதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கணும், உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு அவங்களே டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகனாகவும் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு திரையரங்குல வந்து பார்க்கக்கூடிய படமா அது ஒரு ஒரு பிரம்மாண்டமா நம்ம எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கு. ஸோ எல்லா கிராஃப்ட்ஸும் அதுக்கான உழைப்பை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தியேட்டர் ஆடியன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நல்ல படங்களுக்கு அவங்க வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பல மொழிகள் நடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த மொழிகள்ல வந்து நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்? தமிழ் தான் நம்மளோட பிரதான மொழி. ஸோ இங்கதான் நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். தவிர வெளிமொழியில பண்ணேன். இப்ப தொடர்ந்து நடிச்சிட்டு தான் இருக்கீங்க. இயக்குறதுக்கோ இல்ல தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பு அப்கோர்ஸ் கூடிய விரைவில் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒரு படம் இணை தயாரிப்பு பண்ணிட்டேன். ஸோ அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன்லேயே சின்னம்ன்ற ஒரு படம் பண்ணோம். ஸோ தொடர்ந்து அது நடக்கும். விஜயோடைய அரசியல் பயணத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவருக்கு உங்க தரப்புல இருந்து ஆதரவு எந்த அளவுக்கு? என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஏன்னா அவர் ஒரு முடிவெடுத்து இந்த விஷயத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு வீட்டு மக்களை சந்திச்சு இப்ப 2 தடவை பேசியிருக்காரு. அவருடைய அந்த பேச்சு எப்படி இருந்துச்சு? இது எந்த அளவுக்கு எலெக்ஷன்ல எதிர்கொண்டாரு? இல்ல, மக்கள் அதுக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஐ திங்க் எனக்கும் அது ஸ்ட்ராங்கா தான் பட்டுச்சு. ஸோ ஐ திங்க் அவரோட பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான். ஆளுங்கட்சியில இருந்து அவருக்கு ஒரு அழுத்தம் அதிகமா இருக்கு. வந்தது வந்து ரெட்டத்தலை படத்தோட ப்ரமோஷன். நான் இங்க சாமி கும்பிட வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரைத்துறை படத்துக்கான அரசியலுக்கு வர்றவங்களுக்கு அந்த அழுத்தம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட முயற்சிக்கு. இல்ல, எல்லா துறையிலும் எங்க இருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த அழுத்தம் இருக்கதானே செய்யும். தேங்க்யூ.